ஹலோ ஃப்ரான்சிஸ், வணக்கம். எஸ், இன்னைக்கு ஊரே வந்து பரபரப்பாக பேசியிருக்க செய்தி வந்து என்னென்னா H1B விசா ஹைக் தான். ஸோ குயிக்காக $1000 $1,00,000 வரைக்கும் ஏற்றிருக்காங்க ட்ரம்ப். ஸோ அது வந்து எஃபெக்ட் ஆகிடுச்சு. நேற்று 21 எஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ வாட் இஸ் ஃபர்ஸ்ட் டேக் அவே? ஸோ இதுக்கு அவங்க அஃபிஷியலாக சொன்ன காரணம் என்னென்னா, நம்ம வந்து இதை கம்மி பண்ணோம், அதாவது ஹையர் வேல்யூ ஜாப்ஸ் மட்டும் யூஎஸ்குள்ளே வர்றதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஹவர் இந்த கான்டெக்ஸ்ட்டும் இப்போ நமக்கு செட் ஆகிட்டே வருது. ஹையர்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 50% டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது இங்கேருந்து வெளியேருந்து அமெரிக்காவில் போய் அமெரிக்கன் எக்கானமிக்குள்ளே வேலை பார்க்குறவங்களுக்கும் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ வெளியேருந்து எக்ஸ்போர்ட் யூஎஸ்குள்ளே வர குட்ஸோட காஸ்ட்டை அவங்களுக்கு யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ யூஎஸ்க்கு அவங்களுக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, சர்வீசஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அங்கேருந்து யாரையாவது யூஎஸில் இருக்கவங்க வெளியே யாரையாவது வேலைக்கு வச்சாங்கன்னா அந்த காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது ஹையர், அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை, பட் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா வரும். அண்ட் மூணாவதாக இப்போ இதை சொல்கிறாங்க. இது என்னென்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் இங்கேருந்து இந்தியாவிலேருந்தோ இல்லை எந்த கண்ட்ரிலேருந்தோ யூஎஸ் போய் வேலை பார்க்குறவங்க எக்ஸ்ட்ரா காஸ்ட் பே பண்ணுவோம். ஸோ எசென்ஷியலி யூஎஸில் இருக்கவங்க, யூஎஸில் இல்லாதவங்க ஒரு யூஎஸ் சிட்டிசன்ஸ் இல்லாதவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸுக்கு விலை அதிகம் அமெரிக்காவில். அதுதான் இல்லை, இது இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் ஐடி செக்டரை நோக்கி ஒரு அட்டாக் அப்படி தான் யோசிக்கலாம், அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா வந்து ஹையர் அப்படி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த H1B விசா அதுதான் இதோட கோர். H1B விசானா என்னென்னா, ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு ஹை வேல்யூ எம்ப்ளாய்மெண்ட் இன் யூஎஸ். இதுக்காக வர்றவங்க அட்லீஸ்ட் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அவங்க கொஞ்சம் செக்டர்ஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி டைப் ஆஃப் ஜாப்ஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் வர எல்லோரும் ஒரு மாஸ்டர்ஸ் படிக்க வரவங்க இவங்கெல்லாம் தான் H1B விசாவில் வருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் H1B விசாவில் வருவாங்க. இந்த H1B விசாவில் தோ நிறைய டெஃபினேஷன்லாம் கொடுத்துருந்தாலும் இதில் மெயினாக பெனிஃபிட் ஆனவங்கன்னு பார்த்தா இந்தியன் ஐடி கம்பெனிஸ் தான். ஸோ நிறைய ஒர்க் வந்து ஆஃப் ஷோர் இங்கே பண்ணிடுவாங்க. அவர் அங்கே கொஞ்சம் பேரை வந்து ஆன்சைட் கம்பெனியிலே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ, இப்போ ஏதோ ஒரு க்ளவுட் சிஸ்டம் அவங்க ஏதோ ஒரு வெண்டருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் பேர் அங்கே போய் உட்காந்து கிளைண்ட் சைடில் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக போவாங்க. அப்புறம் நிறைய கம்பெனிஸ் கொஞ்ச நாள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே யூஎஸ் சிட்டிசன்ஸே கூட ஹையர் பண்ணி வைக்கிறாங்க, அதுவும் இருக்குது. ஹவர் H1B விசாவில் 80% இந்தியன்ஸ் தான் போகிறாங்க. அந்த 80%லேயே முக்கால்வாசி பேர் ஐடி கம்பெனிஸில் உள்ளவங்க தான் இருக்கணும். அப்போ மொத்தம் அளவு மொத்தம் H1B விசா வந்து ஒரு வருஷத்துக்கு 65,000 ப்ளஸ் ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க போகிறவங்களுக்கு. அது தவிர அது எக்ஸாம்ட் H1B விசான்னு இருக்குது. அதாவது ஏற்கனவே அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து சில ஸ்பெஷாலிட்டி இது பிஹெச்டி அங்கே யூனிவர்சிட்டியில் ஹையர் பண்ணுறவங்க, இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸம்ஷனும் இருக்குது. ஸோ 85,000 ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸாம்ட் கேட்டகரி. ஆனால் அவங்க வந்து நார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டில் வர மாட்டாங்க, அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு இதில் இருப்பாங்க. ஸோ இந்த 85,000 பேரில் முக்கால்வாசி பேர் இந்தியன் ஐடி கம்பெனிஸ்லாம் தான் போவாங்க. அப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன எஃபெக்ட் மாதிரி வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த $1,00,000 ஒன் டைம் ஃபீயா, ரெக்கரிங் ஃபீயா, யாருக்கு? இது வந்து ஒன் டைம் ஃபீ. ஸோ H1B விசா எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீ ஒன்று கட்டணும். நம்ம இப்போ டிசிஎஸோ இன்ஃபோசிஸோ இருக்காங்க, எங்களுக்கு வந்து 100 H1B விசா வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதை அப்ளை பண்ணால் அது எல்லாமே ஒரு லாட்ரி சிஸ்டம் மாதிரி போகும். இப்போ 65,000 சொன்னோம்ல, 65,000னா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அப்ளிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன், அதாவது அந்த லாட்ரி குள்ள சிஸ்டம் உள்ளே போகிறதுக்கு ஒரு $215 ஏதோ கட்டணும். அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 1 லட்சம் கிட்ட அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. 1 லட்சம் ஏன் 85,000 செலக்ட் பண்ணாமல் 1 லட்சம் செலக்ட் பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, வராமல் இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 1 லட்சம் பேரும் வீசா அப்ளை பண்ணணும், H1B விசா. அந்த அப்ளை பண்ணுறப்ப அந்த விசா அப்ளிகேஷன் ஃபீ முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க $7,500 அந்த மாதிரி ஏதோ இருந்து. இப்போ வந்து $1,00,000 ஆக்கியிருக்காங்க. அந்த லாட்ரி சிஸ்டம்லேருந்து செலக்ட் ஆனது
போய் வீசா அப்ளை பண்ணும்போது $1,00,000 கொடுக்கணும், விச் இஸ் இப்போ வந்து 85 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட $1 கோடி ரூபா. இது ரினியூவலுக்கும் பொருந்துமா இல்லை ஒன் டைம் ஃபீ? ரினியூவல்லாம் கிடையாது, இது வந்து அந்த வீசா அப்ளிகேஷனுக்கு மட்டும். ஓகே, வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் ஏன் ஃப்ளைட்லேருந்துலாம் மக்கள் இறங்கி வந்தால் படித்தோம், அது என்ன காரணம்? அது இந்த ஆக்சுவலாக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே ஒரு ஸ்பெக்டக்கிள் மாதிரி ஆக்கினாங்க. இந்த ட்ரம்ப் வந்து அங்கே உட்காந்து சைன் பண்ணும்போது ஒருத்தர் சைடில் ஒரு பிபிடி ரன் பண்ணி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு $1,00,000 அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஓகே, அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கூட அப்படி தான் இருக்குது அதில். இல்லை அப்படியே அவர் எக்ஸ்பிளைன் அப்படி தான் சொன்னார். அவர் ஓவராலாக சொல்லும் போது அப்படி சொன்னார். அதுக்கப்புறமா யூஎஸ் கம்பெனிஸே நிறைய பேருக்கு பயம் வந்துருச்சு. இது வருஷத்துக்கு $100,000 இம்பாசிபிள். அவ்வளோ என்ன சொல்கிறது, டாப் பேயிங் ஜாப்ஸே அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அவங்க நிறைய தடவை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, இது வந்து ஒன் டைம் அந்த வீசா அப்ளிகேஷன் ஃபீ, இட்ஸ் நாட் ரெக்கரிங். ஸோ என்னென்னா இப்போ ஃப்ளைட்லேருந்துலாம் ஏன் வர சொன்னாங்கன்னா 3 வருஷம் வீசா வாங்கினவங்க போயிட்டு திரும்ப என்ன சொல்கிறது அதை ட்ராப் பண்ணிடக்கூடாது, அந்த 3 வருஷத்தை யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரிலாம். ஓகே ஓகே, அதெல்லாம் ரெடிஷ் வந்தாங்க. அதனால் ஃப்ளைட் கட்டணம்லாம் பயங்கரமாக ஸ்பைக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். பட் அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, அது ஒன் டைம் ஃபீ தான். ஓகே, இப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ வந்து நான் டெஸ்லா படித்தேன். ஸோ டெஸ்லாவோட ஃபவுண்டர் என்ன சொன்னேன்னா, அமெரிக்கா மேட் பை H1B விசாஸ் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு டேர்ம் சொல்லியிருந்தார். ஸோ அமெரிக்கன் கம்பெனிகள் இந்தியன் கம்பெனிகள் என்ன சொல்கிறாங்க இந்த அமெரிக்காவோட H1Bக்காக? ஸோ இது அமெரிக்கா இஸ் மேட் பை H1B விசாஸில் நிறைய உண்மை இருக்குது. ஓகே, ஸோ ஒன்று வந்து இங்கேருந்து படிக்கிறதுக்காக ஹையர் ஸ்டடீஸ்க்காக மட்டும் ஒரு பெரிய பாப்புலேஷன் போகிறாங்க, விச் இஸ் பார்ட் ஆஃப் தட் H1B விசா கோட்டா. அதில் முக்கால்வாசி பேர் வந்து அங்கேயே படித்து முடிச்சுட்டு அங்கேயே தான் வேலை பார்க்குறாங்க. ரொம்ப கம்மி பேர் தான் இந்தியா வராங்க. வர்றவங்க வந்து அங்கே சர்வை பண்ண முடியலன்றக்காக தான் வராங்க. அங்கே படிச்சுட்டு இந்தியா வந்து வேலை பார்க்கணுன்னு யாரும் வர்றது கிடையாது. ஸோ வாட் திஸ் மீன்ஸ் இஸ், அண்ட் நிறைய பேர் இங்கேருந்து போகிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஐஐடி இல்லைனா ஐஐஎம்மில் படித்த, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரகுராமராஜன் இருக்காங்க, காமத் இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இங்கே டாப் காலேஜஸில் படிச்சுட்டு யூஎஸ் படிக்க போனவங்க. ஸோ யார் அவங்க இந்த மாதிரி இந்த வீசா அட்ராக்ட் பண்ணது யாருன்னா, டாப் மோஸ்ட் அந்த க்ரீம் ஆஃப் த என்ன சொல்கிறது எஜுகேட்டட் மோஸ்ட் கேப்பபிள் இண்டிவிஜுவல்ஸ் தான் H1B வீசா மோஸ்ட்லி அட்ராக்ட் பண்ணது அவங்களுக்கு. ஸோ இலான் மஸ்க் சொல்கிறது என்னென்னா, இவங்களோட ப்ரொடக்டிவிட்டிலாம் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க டிசைன் இப்போ ஒரு அவங்க பண்ணுற ரிசர்ச் வந்து இன்னொருத்தரால் பண்ணியிருக்க முடியாது ஒரு நார்மல். ஸோ H1B வீசா மோஸ்ட்லி ஹஸ் டன் குட் ஃபார் யூஎஸ் எக்கானமி. அது வந்து இல்லைன்னா இந்த 85,000 பேர் வர்றதுனால யூஎஸ் எக்கானமி ஒன்றும் யூஎஸில் பெரிய கல்ச்சரல் ஷிஃப்ட் நடந்துருமான்னு எனக்கு தெரியல. அங்கே போயிட்டு நிறைய பேர் க்ரீன் கார்டு வாங்குறாங்க அதிலலாம் மேபி. பட் ஸோ தட் இஸ் ஒன் சைட். இந்தியன் கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மோஸ்ட்லி இதை பிஸ்னஸ் எஃபெக்டாக தான் பார்க்குறாங்க. அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசிஎஸ் இருக்காங்க. டிசிஎஸ் வந்து ஒரு 7 to 8% அவங்களோட எக்ஸ்போஷர் யூஎஸ் இது அதாவது H1B வீசாலேருந்து வர ரெவென்யூ. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஒரு H1B வீசாவில் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒருத்தர் ஆன்சைட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னா அவங்களுக்கு பில் பண்ணுவாங்க. ஓகே, அந்த பில் பண்ணுறதுல இவங்களுக்கு கொஞ்சம் லாபம் வரும். அப்படி தான் அதுதான் அந்த பிஸ்னஸ் மாடல் எசென்ஷியலி. ஸோ அதில் லோவஸ்ட் எக்ஸ்போஷர் இந்தியாவிலேருந்து அங்கே போய் வேலை செய்கிறதுல ரொம்ப கம்மி எக்ஸ்போஷர் வந்து டிசிஎஸ்க்கு தான் இருக்குது. அப்படியா? 7.7%. ஹையஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ். ஓகே, 11.5% அந்த மாதிரி ஏதோ. அதாவது H1B விசாவோட ரெவென்யூ, அதாவது H1B விசா ரெவென்யூ ஆஸ் அ ப்ரொபோர்ஷன் டு டோட்டல் ரெவென்யூ. ஓ, ஸோ இன்ஃபோசிஸில் மொத்தமாக $100 வருதுன்னா அதில் $11 வந்து H1B விசாவில் போனவங்களிருந்து கிடைக்குது. ஸோ டிசிஎஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் யூஎஸில் இருக்க ஒர்க் ஃபோர்ஸில் பாதி வந்து லோக்கல் ஒர்க் ஃபோர்ஸ், யூஎஸ் சிட்டிசன்ஸே நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு அவ்வளோ பெரிய எஃபெக்ட் இல்லை. அப்படி எதாவது இருந்ததுன்னா we will move people back to India. ஓகே, அவங்க அந்த மாதிரி பார்க்குறாங்க. இன்ஃபோசிஸ் ப்ராப்ளி will have to work something out. ஸோ இந்தியாவில் இருந்துட்டு ஐ டோன்ட் திங்க் they can make a claim like what Elon Musk made, but some are
ஓகே வித் தட், சம் ஆர் வெரி அன்ஹாப்பி. இப்போ ஸ்ரீதரம்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று ஏதோ ஸ்டேட்மெண்ட் படித்தேன், எல்லாம் இந்தியக்கே திரும்ப வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் பற்றி நினைக்கிறீங்க? அதாவது ஒரு இப்போ வந்து நான் வந்து பிஹெச்டி படிச்சுட்டு ஒரு பயங்கரமான ரிசர்ச் பண்ணணுன்னா அதுக்கான ஈகோ சிஸ்டம் இந்தியாவில் இருக்கா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு ஒரு ஹை வேல்யூ ரிசர்ச்க்கோ ஹை வேல்யூ ஒர்க்குக்கோ இந்த ஈகோ சிஸ்டம் வந்து யூஎஸில் ரொம்ப வெல் டெவலப்ட். அவங்க அவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் பயங்கர கட்டிங் எட்ஜ் ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. அது தவிர அட் ஸ்கேல் இப்போ ஒரு புது கம்பெனி டெஸ்லான்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்குது, வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வந்து இவ்வளோ பெருசாக ஸ்கேல் பண்ணுறாங்க. ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கெல்லாம் போய் வேலை பார்க்குறப்ப யூ ஹாவ் த ஆப்ஷன் டு ஒர்க். அந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து ஈகோ சிஸ்டம் இருக்கா? ஒருத்தர் வந்து இவ்வளோ தூரம் படிச்சுட்டு அவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கிறப்ப அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு இந்தியாவில் கம்பெனிஸ் இருக்கா? இப்போ வந்து ஒரு பிஹெச்டி யூஎஸில் க்ரியேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவாகும்னு இருக்கும் ப்ராப்ளம். $1 million ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த $1 million அளவுக்கு ஒர்க் பண்ணி அதை சம்பாதிக்கிற அளவுக்கு அங்கே கம்பெனிஸ் இருக்குது. அதுவே இந்தியாவில் வந்து அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு வந்தால் இந்தியாவுக்கு நல்லது தான். ஸோ வெரி ஸ்மார்ட் பீப்புள் வந்து ஏதாவது புதுசாக பண்ணுவாங்க, புதுசாக கண்டுபிடிக்கலாம், அதெல்லாம் நடக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனானா தெரியல. வில் ஹேவ் டு see. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2-3 கேள்வி எனக்கு தோணுச்சு. ஒன்று, இது இம்மீடியட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ரேட் ஆகிருக்கும் இன்றைக்கி, என்ன ஒரு 2-3% விழுந்துச்சுன்னாங்க மொத்தம் ஐடி செக்டர்லையே. ஆமாம். ஸோ வாட் நெக்ஸ்ட்? இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு பக்கம் அவங்களுக்கு ஏஐயால் ஒரு பாதிப்பு, ஹையரால் ஒரு பாதிப்பு, இப்போ இந்த மாதிரி H1 விசானா அவங்களோட ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு அடியாக குறைச்சி ஆகிட்டே இருக்குது. எஸ், தட் இஸ் ட்ரூ. ஸோ ஒன்று வந்து மார்க்கெட் கரெக்ஷன் கொஞ்சம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அது ஏற்கனவே லைட்டாக வந்துருக்கு. வில் சி ஒரு மிட் டேர்ம் எப்படி இருக்குன்னு. இப்போ இதில் வந்து நிறைய இப்போ அஃபெக்ட் ஆனவங்கன்னு பார்த்தா இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்லாம். ஆக்சுவலி இன்ஃபோசிஸ் மேபி ஹையர் எக்ஸ்போஷர், பட் டிசிஎஸ் மாதிரி கம்பெனிஸ்லாம் சின்ஸ் அந்த அவங்களோட டோட்டல் ரெவென்யூவில் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் H1B விசா இது வந்து கம்மியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும், பட் தே கேன் வெதர் இட். ஹவர் இந்த ஸ்மாலர் கம்பெனிஸ்லாம், கொஞ்சம் சின்ன கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு ஒரே ஒரு வெர்டிக்கல் ஆப்ரேட் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் அந்த பர்சன்டேஜ் வந்து ஹையராக இருக்க சான்ஸ் இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஜென்ரிக் பிளேயர் கிடையாது, ரொம்ப ஸ்பெஷலைஸ் பிளேயர். அவங்க கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் ஜாஸ்தி இது பண்ணி நிறைய பேர் அங்கே வேலைக்கு வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்க கம்பெனிஸ்க்கு பிரச்சனை ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் பெரிய பிரச்சனை இருக்கும். மீடியம் டேர்மில் ஐ திங்க் தே வில் ரீகாலிப்ரேட். எப்படின்னா, ஒன்று வந்து லோக்கலாக ஹையர் பண்ணி தான் ஆகணும். இந்த $100,000 ஐ திங்க் யூ கேன் ஹையர் குட் பீப்புள் இன் யூஎஸ். அது ஒன்றும் பெரிய இதில்லை. $100,000 வி ஷுட் நாட் லுக் அட் இட் அஸ் இட்ஸ் ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ். ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் 5 years அது அமௌண்டைஸ் ஆகும். அப்படின்னா 24 வருஷத்துக்கு இப்போதைக்கு ஆக்சுவலாக ஐ திங்க் இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு கிடைக்கிற மார்ஜினே வந்து அபவுட் $20,000 தான் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் நெகேட் பண்ணிடும். ஸோ அவங்க பார்ப்பாங்க எப்படி அதை பண்ணலான்னு. ஒரு ஆப்ஷன் என்னென்னா, ஒன்று லோக்கலில் ஹையர் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா இப்போ வந்து இந்தியாவை விட காஸ்ட் கம்மியாக இன்னொரு எக்கானமியில் போய் ஹையர் பண்ணி அங்கே பிஸ்னஸ் செட் பண்ணி அங்கேருந்து ஒர்க் ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இல்லை ப்ராடக்ட் அங்கேருந்து டெலிவர் பண்ணுறதோ அது கூட ஒரு ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்சிகோ இருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி. இங்கே நம்ம இந்தியன் கம்பெனிஸே வெளியே கூட போய் பிஸ்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே டேரிஃப் அட்வான்டேஜ் இருந்ததுன்னா, டிஃபரன்ஷியல் டேரிஃப், அதாவது இந்தியாவோட H1Bங்கிறது H1Bக்குன்னு சொல்ல, இது வந்து ஓவரால் நம்ம அந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கணும். H1B இஸ் ஒன் ஏரியா. நம்ம இங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புனாலும் அதில் டேரிஃப் வருது, அங்கே போய் ப்ரொடியூஸ் பண்ணாலும் டேரிஃப் வருது. ஸோ அவங்க அங்கேருந்து இங்கே ஆள் வச்சாலும் தேர் சேயிங் தே வில் டாக்ஸ் இட், தேர் வில் பி டபுள் டாக்ஸேஷன். ஸோ இந்த மாதிரி பல இது இருக்கும்போது வேறு இன்னொரு கண்ட்ரியில் இந்த டிஸ்அட்வான்டேஜ்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா தே மே ஷிஃப்ட் சம் ஆப்ரேஷன்ஸ் டு இன்னொரு கண்ட்ரிஸ். அது ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி இதில் ஐ திங்க் அப்புறம் ஆட்டோமேஷன் இருக்குது, ஏஐ இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா சில நேரம் இப்போ அங்கே இருக்க எம்ப்ளாயர்ஸோட தே கேன் ஸ்ட்ரைக் அ டீல். நீங்கள் 50% காஸ்ட் எடுத்துக்கோங்க, நம்ம 50% நாங்கள் கிளைண்ட் கூட. ஓகே, இஃப் இட் இஸ் ஸ்டில் அட்வான்டேஜஸ் டு தி கிளைண்ட். ஓகே, அவங்களுக்கு வந்து அந்த காஸ்ட்டையும் ஆஃப்செட் பண்ண முடியும் அப்படின்னா யூ டேக் 50%
காஸ்ட். அப்படி இல்லைன்னா சில நேரம் என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு வந்து அங்கே வந்து அந்த ஒர்க் ஃபோர்ஸ் கிடைக்காம இருக்கலாம். இந்தியாவில் தான் இங்கே வந்து நிறைய பேர் அதே வேலையை பார்க்கலாம், அங்கே வந்து அந்த மாதிரி ஸ்கில் இருக்கவங்க கிடைக்காம இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் தே கேன் ஸ்ட்ரைக் அ டீல் சேயிங், சரி நாங்கள் பாதி காஸ்ட் எடுத்துக்கிறோம், நீங்கள் பாதி காஸ்ட் எடுத்துக்கோங்க, வில் டூ இட். ஸோ இந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ்லாம் வரும். தில் சம்ஹவ் ஃபைண்ட் அ வே. இது வந்து இட் வில் அஃபெக்ட் நெகட்டிவ்லி. இது டீல் பிரேக்கரானா வில் ஹவ் டு ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் அந்த அளவுக்கு இன்னும் போகல. அது இப்போ வருஷத்துக்கு 60,000னா அடுத்த 4 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லின்னு வச்சுக்கோங்க. அந்த 3 லட்சம் அப்ளிகேஷனுக்கு அவ்வளோ பெரிய ஹியூஜ் இம்பாக்டா அப்படி யோசிக்கிறேன். மேக்ரோ நம்பராக பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேர் தான் போவான் மேக்ஸிமம். இந்த 3 லட்சம் பேர் போகாதனால அமெரிக்கா எக்கனாமி படுத்துருமா? டெஸ்லாவோட ஸ்டேட்மெண்ட்டுக்காக சொல்கிறான்னு. அந்த நம்பர் மேபி சின்னதாக இருக்கலாம். ஸோ ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் இருக்காது. ஹவர் இட் ஆட்ஸ் அப். இந்த மாதிரி இவ்வளோ 65,000 பேராக போய் தான் எக்கானமி ஹாஸ் க்ரோன். யூஎஸ் எக்கனாமி வந்து இவ்வளோ தூரம் டெக் பில்ட் பண்ணாங்க, இவ்வளோ பெரிய கம்பெனிஸ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்கேல் அப் பண்ணாங்க, இவ்வளோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா இட் ஆட்ஸ் அப். இது அடுத்த வருஷமே யூஎஸ் எக்கனாமி படுத்துக்குமானா அந்த மாதிரி இருக்காது, அது நடக்காது டெஃபினெட்லி. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் இட் ஆட்ஸ் அப். ஸோ லாங் டேர்ம் இம்பேக்ட் மேபி இருக்கலாம். இன்னொரு கேஸ் என்னென்னா யூஎஸ் சிட்டிசன்ஸே கொஞ்சம் ஸ்டெம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி வந்திருக்கலாம். இந்த மாதிரி டெக்னாலஜி படிக்கிறவங்க முன்னாடி இல்லாத அளவுக்கு அவங்களும் பேசிக்லி அந்த என்ன சொல்கிறது, அங்கே வந்து ஏர்னிங் பொட்டன்ஷியல் ஜாஸ்தி. ஸோ அதனால் அவங்களே லோக்கலாகவே அந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் நடந்துருந்துருக்கலாம். ஸோ லோக்கல் பாப்புலேஷனே கொஞ்சம் ஸ்கில்ட் ஆனதுனால தே மே வாண்ட் டு கீப் அவுட் சைடர்ஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம், அப்படி கூட நினச்சிருந்துருக்கலாம். So we'll see. However, there will be long-term effort. Short-term effort நமக்கு தான், அதுதான் நமக்கு தான், அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு மேபி இல்லாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி அடிக்கடி புது செய்தி கொடுப்பான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இதுதான் செய்தி. அடுத்து தீபாவளி பரிசு என்ன காத்திருக்குன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சரி, தேங்க்யூ.